அன்புமணி அழுத்தம் கொடுத்தால் என்ன? உங்களுடைய மனைவி, அதாவது அன்புமணி ராமதாஸுடைய அம்மா என்ன குடைச்சல் கொடுத்தாலும் சரி, ஏன் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கலை? ஏன் ஸ்டடி மைண்டாக நிற்கலை? இந்த கேள்வி வருதா இல்லையா? உங்கள் கட்சிக்காரங்கிட்ட நீங்கள் என்ன சமாதானம் சொன்னீங்க? அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் சமூக நீதிக்காக என்னை தவிர வேறு யாருமே பேசவில்லை அப்படி நீங்கள் உச்ச ஸ்தாயில் மகிழ்ந்துறீங்களே, பேட்டி கொடுத்தீங்களே. சமீபத்தில் சொன்னார், என் அளவுக்கு சமூக நீதிக்கு பேசிய தலைவர் இந்தியாவில் யாரும் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? அரசியல் வருது, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியர் இயக்கம் கட்சியாக உருமாறிய பிறகு நானோ என் குடும்பத்தினரோ என் உறவினர்களோ அதிகாரத்துக்கு என்றும் ஆசைப்பட மாட்டோம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ எங்கள் கால் படாது சொன்னீங்களா இல்லையா? அப்படி நடந்தால் முச்சந்தில் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள் சொன்னது யார்? இப்படிப்பட்ட வசனத்துக்கு சொந்தக்காரர் யார்? எத்தனை பேரை அப்படியே ரத்தம் சுண்டி இழுத்துச்சு. அப்பாடா, நமக்கு ஒரு தலைவன் கிடைத்து விட்டான், நம் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட தலைவன் வரவே மாட்டான் அப்படின்னு வன்னி மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்தாங்களே. எப்படி?